தூய திருமுழுக்கு யோவான் ஆலயம், கரையான்சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்றைய இறைவசனங்கள் மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. தங்கள் படுக்கையின் மேல் சாய்ந்து கொண்டு தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்வர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மீது இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்களது வீட்டையும் அவர்களது உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் இயேசு கூறுவது இதுவே: இனத்தோருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிட்டுள்ளேன். இதிலிருந்து நீங்கள் உங்கள் தலையை தப்புவிக்க முடியாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை குறித்து இரங்கற்பா ஏற்றி, நாங்கள் அழிந்து ஒளிந்து போனோமே, ஆண்டவரின் மக்களுடைய உரிமை சொத்து கைமாறி போனதே, நம்முடைய நிலங்களை பறித்து கொள்ளையர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றாரே என்று தங்களுடைய நிலங்களை குடுங்கி கொள்ளையர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார் என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு கொடுப்பவர் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.